அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்கள் வேட்டைக்கு தயாராகுங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சத்துருஸ்தானாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை சர்வீஸ் ஸ்தானம். இளம் வயதிலிருந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் சுய சம்பாத்தியக்காரர்கள். வேலைக்கு போய் பணம் சம்பாதிப்பதில் விருச்சிக ராசி அன்பர்கள் கெட்டிக்காரர்கள். அந்த பணத்தை பாதுகாத்து சேமிப்பதில் தான் இவர்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். 50 வயது வரை சம்பாதித்த பணத்தை இஷ்டம் போல் செலவு செய்துவிட்டு 50 வயதுக்கு மேலே லாட்டரியில் பம்பர் பிரைஸ் அடிக்குமா, அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை, குடும்பம், பிள்ளை, பெற்றோர், உடன் பிறந்தவர்களை விட, சுற்றி இருப்பவர்களை விட, நண்பர்களை விட உங்களுக்கு நீங்களே எதிரி. விருச்சிக ராசி அன்பர்கள் இதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். உங்கள் மேல் எத்தனை கேஸ் வந்தாலும் உங்களுக்கு உங்கள் பக்கம் வெற்றியை தேடி தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவங்களை காணலாம். 9 நவரங்களில் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 1, 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர். செவ்வாய் பகவான் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி, நிலம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன், 2ல் 1 நீயா நானான்னு மோதி பார்க்கக்கூடியவர் செவ்வாய். சண்டை சச்சரவுக்காரகன், வீர தீரம், ஒரு மனிதனுக்கு பற்கள், எலும்பு, யூனிஃபார்ம் வேலை, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், விவசாயம், பூஞ்செடி, கம்பிவேலி, செம்மண் பூமி, வாக்குவாதம், எதிர்வாதம், விடாமுயற்சி செய்து வெற்றியா தோல்வியான்னு இரண்டையும் சந்திக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். ஒரு மனிதனுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் உடல் கம்பீரமாக, நோய் நொடி இல்லாமல், எதற்கும் தைரியமாக, உடல் வலுவோடு தைரியமாக இருப்பார். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு நோய் நொடி தொந்தரவு வந்துடும், உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், தைரியம் இருக்காது. ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய்தான். உடலில் வெப்பத்தை கொடுப்பவர் செவ்வாய். இந்த செவ்வாய் சுய ஜாதகத்தில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தார் என்றால் அண்ணன் தம்பியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். நிலபுல சொத்துக்களில் பக்கத்துக்காரு, பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை அப்படின்னு சட்ட சிக்கல் வரும். பங்காளிகளிடம் பிரச்சனை வரும். செவ்வாய் கெடாமல் இருக்கும்போது அந்த ஜாதகன் எப்படியும் பிழைத்து கொள்வார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது, 6க்குடையவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம். நீங்கள் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புண்டு. அது நிலபல சொத்துக்களாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் எதில் வேணுமாலாம் இருக்கலாம். 8வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது சட்ட சிக்கலிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு. விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்து அந்த பணம் வரவே வராது அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா
அந்த கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை வரும், குடல் பிரச்சனை வரும். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இல்லைன்னா கீழே விழுந்து கை காலில் காயங்களை ஏற்படுத்திவிடும். இரத்தக்காரகன் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு பல்வலி வரலாம், ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல்லு கீழே விழலாம், கை கால் மூட்டு எலும்பு வலிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கோச்சாரத்தில் 8ஆம் வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உடல்நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். உங்களுக்கு நிறைய அலைச்சலை ஏற்படுத்துவார். மரண பயம் வரை கொண்டு போய் காமிப்பார். அதனால் விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக போயிட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தலைக்கு வந்தது தலைபாக்கோடு போயிடும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. நேர் 7ஆம் வீட்டிலே குருபகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் பழைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடலாம். விருச்சிக ராசிக்கு 4ஆவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனியால் ஏற்பட்ட தொந்தரவு உடலளவிலும் மனதளவிலும் விருச்சிக ராசி என்பதற்கு பிரச்சனை இருக்குது. குடும்பத்திலும் சரி, சுற்றி இருப்பவரிடமும் சரி, ஒரு போட்டி பொறாமை எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். இது செவ்வாயினுடைய பலன் விருச்சிக ராசிக்கு 8ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் எதிர்ப்பு இல்லாமல், பகை போட்டி விரோதம் இல்லாமல், நீங்கள் புதுசாக வம்பு வழக்குன்னு செல்லாமல் விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 8ஆவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து லாபத்தை பாரு செய்கிறார். குரு செவ்வாய் 2 கிரகம் லாபஸ்தானத்தை பாரு செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மூத்த உடன்பிறப்புகள் வழி நன்மை எதிர்பார்க்கலாம். செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் நீங்கள் போராடியாவது லாபம் சம்பாதித்து விடுவீர்கள். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. விருச்சிக ராசி என்பர்கள் அடுத்த 58 நாட்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாரையும் கோபமாக வெட்டு வெடுக்குன்னு எடுத்தெறிந்து பேசாதீங்க. உங்கள் வாக்கு, உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்கு 3ஆவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார். அவருடைய 8ஆம் பார்வை மகராசியின் மேல் விழும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கூடும். தம்பி தங்கை உடன்பிறந்தவரிடம் கொஞ்சம் எதிர்வாதம், விவாதங்கள்லாம் ஏற்படும். மூத்த உடன்பிறப்பு தம்பி தங்கைகளிடம் எதிர்வாதம் இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கும்போது பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார். 8ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. குரு பலன் இருக்கிறது. கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்கள் முதல் தாரமோ 2ஆம் தாரமோ திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பாருங்கள், வரன் செட் ஆகும். திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு. மங்களக்காரகன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமாக, பிரியமாக, சந்தோஷமாக மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். பிரிந்த நண்பர்கள், பிரிந்த காதலர்கள், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு. விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும், உங்கள் வாக்கு, உங்கள் பேச்சில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றபடி விருச்சிக ராசி என்பளுக்கு 8ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாய் விருச்சிக ராசி என்பளுக்கு சுப மங்கள காரியங்களை ஏற்படுத்த போகிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.